السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد ما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே மாணவ மாணவிகளே அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஅரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் தினமும் ஒரு சில விஷயங்களை, இறைவன் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் இன்றைய தினம் அல்லாஹுடைய ஆற்றல் அல்லது அல்லாஹுடைய வல்லமை என்பதை பற்றி ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பார்க்கலாம். அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய வல்லமை என்றால் அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு பலமானவன், அல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு வல்லமை மிக்கவன் என்பது சம்பந்தமாக மனிதர்களுடைய ஆற்றல், மனிதர்களுடைய பலம் என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது. எப்படி என்றால், ஆரம்பத்தில் பலகீனம் இருக்கும், அதற்கு பிறகு மனிதன் ஒரு பலமான ஒரு நிலையை அடைவான், அதற்கு பிறகு மீண்டும் பலகீனத்தை அடைவான் என்றெல்லாம் மனிதனிடத்தில் ஒரு சில விஷயங்களில் அவன் பலமாக இருப்பான், ஒரு சில விஷயங்களில் பலகீனமாக இருப்பான். ஒருவர் ஒரு விஷயத்தில் பலமாகவும் ஒரு விஷயத்தில் பலகீனமாகவும் இருப்பார். இன்னொரு மனிதர் வேறொரு விஷயத்தில் பலமாகவும் மற்றொரு விஷயத்தில் பலகீனமாகவும் இருப்பார். இப்படி மனிதர்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது அவர்களிடத்தில் இந்த பலமும் பலகீனமும் கலந்தும் முன்னும் பின்னும் மாறி மாறியும் இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா பலமானவன் என்றால் அனைத்து பலகீனங்களை விட்டும் முழுமையாக தூரமாகி பலம் என்கின்ற விஷயத்தில் முழுமையானவன் அவன்தான் அல்லாஹு தஆலா. அல்லாஹுடைய பலம் எப்படிப்பட்டது என்றால், அனைத்து பலகீனங்களையும் விட்டு தூரமாகும் அளவிற்கு அல்லாஹு தஆலா பலமானவன். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹு தஆலா பலமானவன். அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹு தஆலா முழுமையான பலமுடையவன் என்கின்ற விஷயத்துல நம்ம ஆரம்பமா தெரிஞ்சுக்கணும். இப்ப அல்லாஹுவிற்கு சில பெயர்கள் உண்டு. இப்ப அல்லாஹுடைய பெயர்கள், அதாவது அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மாலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம் என்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் எல்லாம், இதை நாம் சொல்வது அல்லாஹுடைய பெயர்கள். இது எல்லாமே அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகள். சரிங்களா? இது எல்லாமே அல்லாஹ் என்ற பெயருக்குள்ள இது எல்லாம் அடங்கும். அல்லாஹ் என்ற பெயருக்குள் இது எல்லாம் அடங்கும். அதே போல இன்னும் ஒரு சில பெயர்கள் உண்டு, அல்லாஹுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் சொல்லக்கூடிய பெயர்கள். அதற்குள்ள அல்லாஹுடைய அனைத்து பெயர்களும் கிட்டத்தட்ட அடங்கக்கூடிய அளவிற்கு உள்ள பெயர்கள் அல்லாஹ்விற்கு உண்டு. அஸ் சமத், அல் அதீம், அல் அசீஸ் என்பதெல்லாம் அல்லாஹுடைய ஒட்டுமொத்த பண்புகளையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த ஆற்றலையும் சொல்லக்கூடிய பெயர்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஆற்றல் உடையவன் என்பதை முதலாவதாக தெரிஞ்சுக்கணும். இரண்டாவதா, எந்தெந்த விஷயத்தில் அல்லாஹுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். முதலாவதாக, அல்லாஹு தஆலா அனைத்தையும் நிர்வகிக்கின்ற விஷயத்தில் முழுமையான ஆற்றல் உடையவன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்தில் இருந்து பூமி வரை இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிர்வகிக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். வானம் என்றால் இந்த வானத்திலிருந்து பூமி வரை என்றால் வானம், வானத்தை தாண்டிய விஷயங்கள், பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்தையும் அல்லாஹு தஆலா தான் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். ஒரு மனிதன் அவனுடைய தனி ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பதற்கு மனிதன் அவ்வளவு சிரமப்படுவான், அவ்வளவு கஷ்டப்படுவான். அதுல தேவையான விஷயங்களை பார்ப்பது, ஏற்படக்கூடிய சிரமங்களை சமாளிப்பது என்றெல்லாம் மனிதனுடைய பலகீனத்தோடு நான் தொடர்புபடுத்தி சொல்ற காரணம், நிறைய விஷயங்களை பொதுவான ஒரு விஷயத்தை படிக்கும் போது, தெரிஞ்சிக்கும் போது, இறைவனோடு விஷயத்தை படிச்சாலும் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, மனிதனுடைய விஷயத்தோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பண்பு நம்மள்கிட்ட வந்துடும். ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக தெரிந்தது மனிதனை பற்றி, அதாவது நம்மளை பற்றிய அறிவு, நம்மளை பற்றிய ஆற்றல், சரிங்களா, எல்லாமே நம்மளை பற்றி தான் நமக்கு சிந்தனை முழுமையாக இருக்கும். ஸோ அதே ஒரு விஷயத்தை அல்லாஹுடைய விஷயத்தில் நம்ம படிக்கும் போது சிந்தனை வேகமா என்ன செஞ்சிடும் அப்படின்னா, மனிதன அளவிற்கு அல்லாஹோடு அதை ஒப்பிட்டுரும். அதனாலதான் நான் மனிதனோடு கம்பேர் பண்ணி சொல்றேன்.
மனிதனுக்கு தன்னுடைய ஒரு குடும்பத்தை பார்ப்பதற்கு அவன் அவ்வளோ கஷ்டப்படுவான், அவ்வளவு சிரமப்படுவான், இதெல்லாம் இருக்கும். அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா நிர்வகிக்கின்றான். அதில் அவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படுவதும் கிடையாது. நிர்வகிப்பது என்றால் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏராளம். அந்த அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பொதுவாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். தனிப்பட்ட முறையில் அவர்கள் என்னவெல்லாம் இறைவனிடத்தில் தேவை என்று முன்வைக்கிறார்களோ அதையும் அல்லாஹு தஆலா கவனித்து கொடுத்து கொண்டிருக்கின்றான். எத்தனை மனிதர்கள், எத்தனை கோடி மனிதர்கள் எவ்வளவு இடத்திலிருந்து கேட்கிறாங்க, எவ்வளவு இடத்திலிருந்து அவர்கள் இறைவனை பிரார்த்திக்கிறார்கள், எல்லாத்தையும் இறைவன் பார்த்து கவனித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை இறைவன் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். இது மனிதர்கள் மட்டும். இதே போல உயிரினங்கள், வானம், பூமி, இன்னும் என்னவெல்லாம், எப்போ மழை பெய்யணும், அந்த மழையின் மூலமாக பூமியில் இருந்து அந்த செடி கொடி முளைக்கணுமா வேணாமா, முளைப்பதாக இருந்தால் அது எப்போது முளைக்கணும், எல்லா விஷயத்தையும், எப்போது சந்திரன் வரணும், எப்போ சூரியன் வரணும், சரிங்களா என்கின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். இதுல முதல் விஷயம், இவ்வளவையும் அல்லாஹு தஆலா நிர்வகிக்கின்றான் தனி ஒருவனாக, அவனுக்கு இணை கிடையாது. அந்த நிர்வகிக்கின்ற விஷயத்தில் அதான் நம்ம தௌஹீதுர் ருபூபியால பார்த்தோம். ரப்பு, அவன் தான் ரப்பு அப்படின்னா அவன் தான் ஆட்சி செய்பவன், நிர்வகிப்பவன், அதில் அவனுக்கு இணை துணை கிடையாது. அப்ப தனி ஒரு மனிதனாக அல்லாஹு தஆலா இது அனைத்தையும் நிர்வகிக்கின்றான். அதில் அவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படுவதும் கிடையாது. இது ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நிர்வகிப்பதும் அவன் தான். அதுல கஷ்டப்பட்டு நிர்வகிக்கிறானா, அதுல அவனுக்கு சிரமம் உண்டா, அவன் அதுல கஷ்டப்படுறான்னு கேட்டா இல்ல, அவனுக்கு அதில் எந்த சிரமமும் கஷ்டமும் கிடையாது. இருந்த இடத்தில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். அந்த அளவுக்கு அவன் ஆற்றல் உடையவன் அப்படிங்கிறது நம்ம விளங்கணும். இரண்டாவது, அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதில் எந்த அளவுக்கு ஆற்றல் உடையவன் அப்படின்னா, அல்லாஹு தஆலா இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நாம் தனியாக சிந்தித்து பார்த்தோம்னா, இப்ப ஒரு 2 நிமிஷம் நம்ம அல்லாஹ்வுடைய விஷயத்தை கேட்கிறோம். இது இங்க வெறுமனே கேட்பதற்கு மட்டுமல்ல, இறைவன் பற்றிய எந்த செய்தியாக இருந்தாலும் பின்னர் அதை பற்றி சிந்தித்து பார்க்கணும். சிந்திக்க சிந்திக்க தான் இறைவனை பற்றிய அந்த ஈமான் அதிகரிக்கும். வெறுமனே ஒரு 15 நிமிஷம் இறைவனை பற்றிய ஒரு செய்தியை நான் கேட்டுட்டேன் அப்படின்னா அது பத்தின எல்லாமே எனக்கு தெரிஞ்சுன்னு அர்த்தம் அல்ல. அதுல கேட்ட விஷயங்களை திரும்ப யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா நிர்வகிக்கின்றான். நான் ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லியிருப்பேன். நீங்க சிந்திக்கும் போது உங்களுக்கு இன்னும் 4-5 விஷயங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு வரும். சரிங்களா? எல்லாத்தையும் சொல்ல இங்க நேரமும் பத்தாது. அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு நிர்வகிப்பவன் என்றால் அதை பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் நிர்வகிக்கின்றான். இந்த பூமி, வானம், அதை தாண்டி உள்ள விஷயங்களில் கோள்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் அதற்கு ஏற்றாற் போல் சுத்தி கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் அல்லாஹு தஆலா தான் நிர்வகிக்கின்றான். இவ்வளவை சிந்திக்கும் போது இன்னும் ஆழமான கல்வி அல்லாஹ்வுடைய அந்த நிர்வாகிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி படைக்கின்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஆற்றல் உடையவன் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. மா ஹல்குக்கும் வலா பஅசுக்கும் இல்லா கனஃப்ஸி வாஹிதா. உங்க அனைவரையும், இதற்கு முன்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இன்னும் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களும், அவர் எவ்வளவு கோடி மக்கள் இருந்தாலும் சரி, அவர்களை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்க அனைவரையும் படைப்பதும் சரி, அல்லது உங்க அனைவரையும் நாளை மறுமையில் எழுப்புவதும் சரி, ஒரே ஒரு ஆத்மாவை படைப்பதும் எழுப்புவதும் எப்படியோ அப்படிதான் எனக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. இவ்வளவு படைப்புகள், இவ்வளவு மனிதர்கள், இன்றைய தினத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேருன்னு எடுத்தா பல கோடி. இதற்கு முன்னால் எத்தனையோ 1000 வருடங்கள் போயிருக்கு. அதுல எவ்வளவோ மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. இன்னும் மறுமை வருவதற்கு எவ்வளவோ நாட்கள் இருக்கு. அது வரைக்கும் இன்னும் எவ்வளவோ மனிதர்கள் பிறந்து வாழ போறாங்க. இவ்வளவு மனிதர்களையும் படைப்பது என்பதும், அதோடு நாளை மறுமைக்காக ஒட்டுமொத்த மனிதர்களையும் எழுப்புவது, மீண்டும் படைப்பதுன்னு அர்த்தம். ஏன்னா படைச்சு மண்ணில் வச்சாச்சுன்னா மக்கி மண்ணோடு மண்ணு ஆயாச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், மீண்டும் அதிலிருந்து அவர்களை படைக்கிறான். இது எல்லாமே எனக்கு ஒரே ஒரு ஆத்மாவை படைப்பதும் எழுப்புவதும் எப்படியோ அப்படிதான் அப்படிங்கிறான். இப்போ ஒரு ஆத்மாவை படைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு எப்படி? குன் ஃபயகுன். அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். வமா அம்ருனா இல்லா வாஹிதுன். அதாவது இன்னமா அம்ருஹு, அவனுடைய செயல் எப்படிப்பட்டதுன்னா, இதா அராத ஷைஅன், ஏதாவது நினைச்சான அல்லாஹ் தஆலா ஐ யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் தஆலா அது நடக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அடுத்த செகண்ட் அது நடந்துருக்கும். ஒரு மனிதனை படைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்டது?
உருவாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொன்னா அப்படின்னா அல்லாஹ் தஆலா வார்த்தை சொல்வான் நடக்கும் என்பதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை. அவன் ஒரு விஷயத்தை படைப்பதற்கு அல்லாஹ் தஆலா அவன் நாடுனா நினைச்சா அப்படின்னா அது அங்க உருவாகும். அப்ப ஒரு மனிதனை படைப்பது போன்று தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் படைப்பது. அதே மாதிரி மற்ற உயிரினங்கள் மற்ற படைப்புகள் பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய படைப்புகள் இது எல்லாமே அல்லாஹ்விற்கு படைப்பதற்கு இவ்வளவுதான். குன் என்ற வார்த்தை தான். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா படைக்கின்ற விஷயத்தில் இது எல்லாத்தையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவன் ஒரு ஆள் தான் படைக்கிறான். அவனுக்கு இதில் வேற இணை துணை கிடையாது. இதை படைப்புகளில் அவனுக்கு கஷ்டமும் ஏற்படுவதும் இல்லை. இந்த படைப்புகளை படைப்பதற்கு ஏன் ஒரு குன் என்ற வார்த்தையில் அல்லாஹ் தஆலா படைக்கிறான். தனி ஒரு மனிதனாகத்தான் அல்லாஹ் தஆலா, அதாவது தனி ஆளாகத்தான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை இல்லாமல் இது அனைத்தையும் செய்கின்றான். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த படைப்பை பற்றியும் நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பை பற்றி யோசித்து பார்த்தால் மனிதனுடைய படைப்பை பற்றி பார்த்து வியக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். மனிதன் தற்போதைய காலத்துல அவன் அந்த தற்போது வளர்ந்திருக்கக்கூடிய பரிணாமம், இந்த டெக்னாலஜி, அந்த சயின்ஸ் இதையெல்லாம் பயன்படுத்தி மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுறோம். இப்படி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் எப்படி மனிதன் உருவாக்குறான் என்றெல்லாம் நாம் சிந்தித்து ஆச்சரியப்படுறோம். கொஞ்சம் இறைவனுடைய படைப்பை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த படைப்பு எப்படி அல்லாஹ் தஆலா எப்படி இதை படைச்சிருப்பான், இவ்வளவு, அதுவும் மனிதனுடைய படைப்புல பிரச்சனைகள் வரும். நம்ம படைப்பு இறைவனுடைய படைப்பு என்றே தனி ஒரு தலைப்பு பேச இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். அப்ப இப்படி சிந்திக்கும் போது இன்னும் இறைவனை பற்றி அந்த நம்பிக்கை, இறைவன் மேல இருக்கக்கூடிய அந்த உறுதி இன்னும் நமக்கு அதிகமாகும். சரிங்களா? அடுத்ததா அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய காரியங்களில் அல்லாஹு தஆலா மிகைத்தவன். அப்படின்னா அல்லாஹு தஆலா என்ன விஷயம் செய்வதாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை படைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை அழிப்பதாக இருந்தாலும் சரி, அவனுடைய காரியங்களில் அவன் மிகைத்தவன். அப்படின்னா அவன் செய்யணும்னு நினைக்கிறத சிறப்பா செஞ்சு முடிப்பான். அதுல பலகீனம் ஏற்படுவது, குறை ஏற்படுவது, இறைவனுடைய படைப்பில் குறை ஏற்படுமா? இல்ல. இறைவனுடைய படைப்புல பலகீனம் ஏற்படுமா? இல்ல. அல்லாஹு தஆலா எந்த நிலைமையில அவன் படைக்கணும்னு நினைக்கிறானோ அந்த நிலைமையில் அல்லாஹு தஆலா அதை முழுவதுமாக படைத்து முடிக்கக்கூடியவன் என்கின்ற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதே மாதிரி அல்லாஹு தஆலா படைப்பதில் எப்படி முழுமையான ஆற்றல் உடையவனோ அதே போல் அல்லாஹு தஆலா அழிப்பதிலும் முழுமையாக ஆற்றல் உடையவன். எப்படி படைக்கிறதுல இறைவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கோ அதே மாதிரி அழிப்பதிலும் அவனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. அதே மாதிரி எப்படி படைப்பது அவனுக்கு இலகுவோ, ஒரு வார்த்தையில நடக்குமோ, அதே மாதிரி அழிப்பதும் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கொஞ்சம் சொல்லி காட்டுறான், அவ் கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா. அதாவது ஒரு மனிதரை பற்றி அவர் ஒரு கிராமத்தை கடந்து போறாரு. அந்த கிராமம் எப்படிப்பட்டது அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக அழித்திருக்கின்றான். அந்த கிராமத்து பக்கமா அவர் கடந்து போகும்போது அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் தஆலா இந்த கிராமத்தை எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹ் தஆலா இறந்ததை எழுப்புகின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் இது. எப்படி அல்லாஹ் தஆலா இதை எப்படி அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பான்? ஏன்னா ஒண்ணுமே இல்லாம அந்த கிராமம் தரமட்டமாக ஆயிடுச்சு. இதற்கப்புறம் அல்லாஹ் தஆலா இதை எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு அவர் கேட்கும்போது அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செய்யறான் அப்படின்னா 100 ஆண்டுகள் அல்லாஹ் தஆலா அவரை தூங்க வைக்கிறான். அல்லாஹ் தஆலா 100 ஆண்டுகள் அவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா எழுப்பி அவர்கிட்ட கேட்கிறான், கம் லபிஸ்த், நீங்க எவ்வளவு நாள் இப்படியே இருந்தீங்க? பாதன் அவ் யௌம, அதாவது பாதி நாள் அல்லது ஒரு நாள் அல்லது அதுல பாதி அப்படிங்கிறார். அவருக்கு அவ்வளவுதான் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க 100 ஆண்டுகள் தூங்கி இருக்கீங்க, உங்களை இதே நிலையில நான் 100 ஆண்டுகள் வச்சிருக்கேன். அவர் கேட்டார்ல, எப்படி அல்லாஹ் தஆலா அழிச்சதுக்கு அப்புறம் இதை உயிர்ப்பிப்பான் அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் தஆலா கண் கூட உதாரணத்தை அவர் காட்டுறான். 100 ஆண்டுகள் நீங்க தூங்குனீங்க, நீங்க கொண்டு வந்தவங்களுடைய உணவையும் குடிபானத்தையும் பாருங்க, உங்களுடைய உணவையும் குடிபானத்தையும் பாருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே இருக்கு. 100 ஆண்டுகள் கழிச்சு இறைவன் நாடுனா எதை எப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே வச்சிருப்பான். எதை நாசமாக்கன்னு நினைக்கிறாரோ நாசமாக்குவான். ரெண்டும் பக்கத்துல இருக்கும்.
ரெண்டும் ஒரே பொருளா இருக்கும். இது வீணா போயிருக்கும், இது அப்படியே இருக்கும். அது இறைவனுடைய நாட்டம். அவன் நாடியதை செய்வான். காலிபுன் அலா அம்ரி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அங்க சொல்லி காட்டுறான், அவர் கொண்டு வந்த சாப்பாடு குடிபானம் ரெண்டு அப்படியே இருக்கு 100 வருஷத்துக்கு. நீங்க வந்த கழுதையை பாருங்க அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அந்த கழுதை ஒண்ணும் இல்லாம போயிருச்சு. ஏன்னா 100 வருஷம் ஒரே இடத்துல ஒரு கழுதை கிடந்தா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல இல்லாம இருக்கும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர் கண் முன்னாடி காட்டுறான், அந்த கழுதையை நீ பாரு. அதுக்கு நம்ம எப்படி அதற்குடைய எலும்பை நம்ம திரும்ப கொண்டு வரோம், சதையை எப்படி திரும்ப கொண்டு வரோம், அதற்கு மேல் எப்படி தோள்களை நாம் போர்த்துறோம், நீ பாருன்னு அல்லாஹ் தஆலா கண்ணு முன்னாடி அந்த கழுதைக்கு முழுமையான அந்த தோற்றத்தை திரும்ப கொண்டு வந்து காட்டுறான். அதை அவர் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் ஆற்றல் உடையவன், அல்லாஹு தாலா எல்லாத்திற்கும் சக்தி உடையவன், அல்லாஹு தாலா மரணிக்க வைக்கவும் சக்தி உடையவன், அல்லாஹு தாலா அழிப்பதற்கும் சக்தி உடையவன், அல்லாஹு தாலா எழுப்புவதற்கும் சக்தி உடையவன் அப்படின்னு அந்த மனிதர் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அளவிற்கு நிறைய விஷயங்கள் அல்லாஹுடைய ஆற்றல் பற்றி சொல்லலாம். நம்முடைய வேலை கேட்ட இந்த ஒரு சில விஷயங்களை வச்சு அல்லாஹ்வை பற்றி அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு நிர்வாகிப்பவன் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு படைப்பவன், எந்தெந்த படைப்புகளை அல்லாஹ் தாலா படைச்சிருக்கான் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹு தாலா அழிக்கின்ற விஷயத்தில் இதற்கு முன்னாடி எத்தனையோ சமுதாயங்களை அல்லாஹு தாலா அழித்திருக்கின்றான், அதை பற்றி யோசிச்சு பார்க்கணும். யோசிக்கும் போது நமக்கு இறைவனை பற்றிய கல்வியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.